ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் ஒர்க்கே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அல்லது ஊழியத்தில் செயல்படும்போது, சபையில் வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு. நாம் அதை தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சில பேருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும். நான் நல்லா இருந்தால் போதும். நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு இதை தரலையே. அதில் தீமை கூட சில நேரம் வரலாம், இருக்கட்டும். ஆனால் இந்த உதவி செய்கிற குணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது பெரிய ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது. அப்படி உதவி செய்கிறவர்களை தேவனை செய்கிறார், உண்மையாகவே ஆசீர்வதிக்கிறார். அதனால் உதவி செய்கிறத நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க. உதவி செய்யல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்க நமக்கு ஆப்போசிட்டாக வராங்க. அது கரெக்ட் தான், அது மனித இயல்பு. அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? பவுல்கிட்ட கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். பார்த்தீங்களா? உதவி வேலை செய்கிறவர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நல்ல பணிவிடை செய்வாங்க. ஆனால் யாரோ எதை சொன்னாங்க அப்படின்ட்டு இப்போ நிப்பாட்டிடுவாங்க. பெருக்குவாங்க, பாத்திரம் கழுவாங்க, சர்ச்சை பெருக்குவாங்க, தண்ணி எடுத்து வைப்பாங்க, பாய் விரிப்பாங்க, மைக் செட் பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. இப்படி எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்கெல்லாம் யாரை நம்பி செய்கிறார்கள் அப்படின்னா கர்த்தரை நம்பி தான். அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கர்த்தர் வச்சுருக்கார். சில பேர் பார்த்தீங்கன்னா டக்கு நிப்பாட்டிடுவாங்க. யார் எது சொல்லியிருப்பாங்க, அல்லது அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்குதுன்னு அர்த்தம். பவுல் அங்கே எழுதுகிறாரு, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல நிலையில் கொண்டு போய் வச்சுருவார். எலிசா பார்த்தீங்களா? அவன் செய்த வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, பாஸ்டருக்கு பணிவிடை செய்தான். அவருக்கு செய்ய வேண்டிய அத்துணை பணிவிடைகளை அவன் செய்தான். அதில் என்ன நன்மை கிடைச்சிது அப்படின்னா, எலியாவின் வரம் அவனுக்கு ரெட்டிப்பாய் கிடைச்சது. ஆனால் கேஎஸ் அப்படி கிடையாது. பாஸ்டர் கூட தான் இருந்தான், ஆனால் ஒரு வேலையும் செய்ய. அவர் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்வான். பாஸ்டருக்கு ஆப்போசிட் கூடவே இருக்கிறான், பாஸ்டருக்கு ஊழியக்காரனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தான். பேர் உதவிக்காரர், செய்கிறதெல்லாம் வேற. அதனால் அவன் நடந்ததை பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நிலை கீழ்நிலையே போயிட்டு. இந்த அனுதின கண்மணி நிகழ்ச்சிக்கிற அருமையான தேவனுடைய ஊழியத்தில் சபையில் உங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ ஆண்டவர் நிமித்தம் செய்யுங்க. இந்த உலகம் தராத ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயம் கொண்டு போ. காட் பிளஸ் யூ.